கபில சந்திரசேன மரணம் அடைஞ்சதுனால தான் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியில வந்துகிட்டு இருக்கு. இல்லன்னா இப்படியே இந்த பிணை வழங்குறது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். யார் என்னன்னு தெரியாது. யார் யாருக்கோ போய் பிணை வழங்கி குற்றவாளிகள் எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த பண பரிமாற்றம் செஞ்ச ஒருத்தரும் மொத்தமா 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இந்த பிணையாளர்கள் 2 பேரும் இஸ்லாமிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே இந்த சிறுமி பல முறை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இவருடைய பேரும் வெளியில வருது. இப்போ ஜனாதிபதியும் சொல்லியிருக்காரு, சட்டத்துக்கு கீழே தான் எல்லாரும், சட்டம் எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேரர் சார்பா பிரபல வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல முன்னிலையாகி இருக்காங்க. ஆனா இந்த சிறுமி சார்பா இப்ப வரைக்குமே யாருமே முன்னிலையாகல. இப்போ அவர் அந்த வேலையில தீவிரமா இறங்கி இருக்குதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே லிஸ்ட் எடுக்கிறாரா, எடுத்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப எங்களோட நாட்டுல ஜனாதிபதி அன்றும் சொன்னாரு, ஊழல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி, ஊழலை நிறுத்துவோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனிஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பான செய்திகள் நிறைய பதிவாகி இருக்கு. எங்களுடைய நாட்டிலையும் சரி, வெளியில அண்மைய நாட்டிலையும் சரி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம், அதாவது இப்போ கபில சந்திரசேனோட மரணம் அப்படிங்கிறது நாட்டுல கொஞ்ச நாளாவே பேசு பொருளா மாறி இருக்கு இல்லையா? பேசு பொருளா இருக்கக்கூடிய பின்னணியில இன்றைய தினமும் இந்த சம்பவம் தொடர்பா பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பிணையாளர்கள் அதாவது கபில சந்திரசேன மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் டீல் இருக்கா அப்படிங்கிற பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு. அந்த செய்தியை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுமியை தவறான நடத்திக்கு உட்பட்டதுல பல்லேகம ஹேமரத்ன தேரர் இருக்கார் இல்லையா, அவரும் சம்பந்தப்பட்டிருக்குதா சில தகவல்களை நாங்க பேசியிருந்தோம். அதை பத்தி நாங்க விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழகத்துல விஜய் தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க தமிழகத்துல விஜய்னு சொல்லும்போதுதான் ஞாபகம் வருது, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சதுக்காக ஜனாதிபதியும் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. நம்ம அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க பேசலாம். ஓகே, கபில சந்திரசேனோட மரணம், இவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யார் யார்கிட்ட எல்லாம் வாக்குமூலம் பதிவு செய்ய முடியுமோ அவங்க எல்லார்கிட்டையும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில நேற்றைய தினம் மாலை வேலை வரைக்குமே 4 பேர் இந்த பிணை விஷயம் சம்பந்தமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிணையாளர்கள் பணத்துக்காக தான் பிணை வழங்கியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம நேற்றைய தினமும் இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருந்தோம். இன்றைய தினம் என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னா, இந்த கிராம சேவையாளர் இருக்காரு இல்லையா, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்குமே 10 கிராம சேவகர் சான்றிதழ்களை வழங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த கிராம சேவையாளர்கிட்டையும் கூப்பிட்டு வாக்குமூலங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராம சேவையாளரோட தொலைபேசி உரையாடல்கள், அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, போன் ரெக்கார்ட்ஸையும் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிணையாளர்கள் மொத்தமா 4 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேர்ல 2 பிணை வழங்கின 2 பேரும், அதை கோஆர்டினேட் பண்ண ஒருத்தரும், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த பண பரிமாற்றம் செஞ்ச ஒருத்தரும், மொத்தமா 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இந்த பிணையாளர்கள் 2 பேரும் இஸ்லாமிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பிணையாளர்களுடைய பெயர் கூட முகமது ரிஸ்வான், அதுக்கப்புறமா முகமது இர்ஷான் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய நபர்கள் 2 பேர் தான் பிணை வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த பண பரிமாற்றம், பிணை வழங்குறதுக்கு பண பரிமாற்றம் செஞ்சவங்களும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க விளக்கமறியல்ல இருக்காங்க. இப்படியான பின்னணியில இப்போ சாதாரணமா ஒரு கிராம சேவையாளர் சான்றிதழ் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களுக்கு செல்லுபடியாகும்? ஒரு 6 மாதங்களுக்கு தான் செல்லுபடியாகும். அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம போயிட்டு ஜிஎஸ் சர்டிபிகேட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதாவது கிழமையில எல்லா நாளும் நம்ம போக முடியாது. ஆமா, குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் தான் போகணும். அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க போனோடனே எங்களுடைய பதிவு இருக்கும். இந்த அட்ரஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை அவங்க வச்சிருப்பாங்க. அதை பண்ணி தான் அவங்க தருவாங்க. அதுவும் நான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப எடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் அவங்க பாப்பாங்க. பார்த்துட்டு அந்த ஒரு கார்பன் பேப்பர் மாதிரி இருக்கும்,
இருக்கும். அந்த கார்பன் பேப்பருக்கு மேல தான் எழுதுவாங்க. அதுவும் அவங்க கிட்டயும் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். எங்களுக்கு இந்த டேட்ல இவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க கிட்டயும் இருக்கும். இப்படியான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ள 10 ஜிஎஸ் சர்டிஃபிகேட் எப்படி குடுக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு இருக்கு. அப்போ ஒரு ஜிஎஸ் கிட்டயும் ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கா? ஏதாவது டீலிங் இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ரூ. 15,000 இந்த கபில சந்திரசேனோட மரணத்துல வந்து ரூ. 15,000 அவங்களுக்கு பேசப்பட்ட தொகை. சும்மா யோசிங்களேன். நான் ஒரு மாசத்துல ஒரு 2 பேருக்கு பிணை வழங்குனாலே, அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு அவங்க அதனாலேயே ரொம்ப உழைச்சிருவாங்க இல்லையா? இப்படிதான் இவங்களுடைய இந்த பிசினஸ் போய்க்கிட்டு இருந்திருக்கு. இது வெளியில வரதுக்கு காரணமா இருந்திருக்கிறது தான் இந்த கபில சந்திரசேன மரணம் அடைஞ்சதுனால தான் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியில வந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா இப்படியே இந்த பிணை வழங்குறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். யார் என்னன்னு தெரியாது. யாருக்கோ போய் பிணை வழங்கி குற்றவாளிகள் எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாகி இருக்கு. இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய திருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜிஎஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது உடந்தை இருக்கா? அதாவது கிராம சேவையாளரும் இவங்களோட இந்த பிசினஸ் டீலுக்குள்ள சரி ஓகே உங்களுக்கு வர்ற அமௌண்ட்ல எனக்கு ஒரு அமௌண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கா? இப்படி பிணை வழங்குற சம்பவம் நடந்திருக்கா? அப்படிங்கிற கோணத்துல விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் இவரோட தொலைபேசி ரெக்கார்ட்ஸ், போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்க சொன்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் வருது. தொலைபேசி அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் இருக்கு. கபில சந்திரசேன அவருடைய தொலைபேசி வேற இப்ப லொக்ல இருக்கு. ஆமா. அதை வந்து திறந்தாதான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும். அவரு கூட யார் கடைசியா பேசியிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்கள், அவர் தனிப்பட்ட சில விஷயங்கள் வந்து வச்சிருப்பாரு இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதெல்லாம் அந்த போனை வந்து அன்லாக் பண்ணாதான் வரும். இதுக்கு வந்து அமெரிக்கா அந்த தாய் நிறுவனத்திட்ட வந்து அந்த ஐபோன் நிறுவனத்திட்ட வந்து அவங்க உதவி வேற கேட்டிருக்காங்க. அவங்க உதவி பண்ணுவாங்களா அப்படின்றது கூட சந்தேகம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன கேஸா தான் இருக்கும். சோ இது எந்த வகையில இவங்க பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து இப்ப கடந்த நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பத்தி பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது சோசியல் மீடியால வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ வழமை போலதான் இப்ப அடுத்த கேஸ் வந்தோடனே இந்த கேஸையும் மறந்துட்டு மக்கள் வந்து அடுத்த பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆனா இதுல இப்ப ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு பிணை வழங்குறதுக்கு இப்படி காசு கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட இதுக்கான ஒரு சில உண்மைகள் வெளியில வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஒரு மூவி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு படத்தோட கதை மாதிரியே நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்தாலுமே வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணை கூப்பிடுவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டு நிலைமை அப்படிதான் போய் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இந்த வழக்கு விசாரணை. இந்த வழக்கு விசாரணைக்கு அப்புறமா இவரை பத்தி தான் இப்ப நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரை பத்தி தான் இப்ப கடந்த சில நாட்களா வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து அவர் புகழ்றதா இருக்கட்டும், அந்த போர்ல இருந்து மீட்டு தந்த வீரர் அப்படி இப்படின்னு வந்து மஹிந்த ராஜபக்ஷ தான் இப்ப எல்லாமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. கபில சந்திரசேனா வந்து இப்ப மறக்கப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு உயிரிழந்ததுனாலதான் இன்னைக்கு, அதாவது அவர் முக்கியமான ஒரு சாட்சி. மேபி அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் பல பேர் வந்து சிறைக்கு போக இருக்கவோ, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கவோ நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அவரே வந்து உயிரிழந்ததுனாலதான் இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இப்ப இப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சாட்சிகள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்க மைண்ட் செட் வந்து இந்த அரசாங்கத்திலேயாவது மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்றத்துக்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு 2-3 விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய இந்த வழக்கா இருக்கட்டும், இப்படி இந்த காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள், கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் டெக்னலிகோட இவங்களுடைய வழக்கெல்லாம், தாஜுதீன் இவங்களுடைய வழக்கெல்லாம் நாங்க பேசுவோம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேள்வி எழுப்பப்படுது இல்லையா? இவங்க கைக்கு வந்ததையும் வந்து இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, அதுலயும் தாமதங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றீங்க, ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு என்ன சொல்றது, 10 ஒண்ணா இந்த கேஸ் முடியும் அப்படின்ற மாதிரிதான் சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து மக்கள் இந்த அரசாங்கத்துல இப்படி வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்து சரியான டிசப்பாயிண்டட் தான் நிஜமாவே. ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இப்போ இந்த கபில சந்திரசேனோட மரணம் வந்து ஒவ்வொரு சந்தேகத்தை எழுப்புது. உண்மையா சொல்ல போனா அரசாங்கம் மேலேயே பல சந்தேகங்கள் எழுப்புது. நீதித்துறை எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம செயற்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட கேர் இல்லாம இந்த விஷயத்துல நடந்திருக்காங்க. அதுவும் மிகவும் முக்கியமான, அவரை வெளியில விடாமலே இருந்திருக்கலாம். இப்போ இதை நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல, அந்த சுரேஷ் சலையா இருக்கட்டும், பிள்ளையானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்களா இருக்கும், நாங்க பேசாம உள்ளே இருந்துருவோம், வெளியில போக வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்களோட நாட்டுல இந்த பாதுகாப்பு வந்து
அளவு மீறி போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும் அப்படிங்கிறது நீதித்துறையோட, சட்டத்தோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான கடமை இல்லையா? வெளியில வந்தோனே, சரி அவங்க வெளியில பிணை வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசாம விடுறதா? இல்ல தானே! அவங்களுக்கு என்ன, ஏது அப்படிங்கிறது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரி ஓகே. இதுல இப்ப விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில, பின்னாடி வந்து ஒரு வலையமைப்பு, ஒரு காசுக்காக வேலை செஞ்ச ஒரு கூட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் தெரிய வந்திருக்கு. இனி கிராம சேவையாளரோட ரெக்கார்ட்ஸ் வந்தா, அவருக்கு யார் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி இந்த பிணை வழங்குறதுக்கு கோஆர்டினேட் பண்ண நபர் இருக்கார் இல்லையா? அவருக்கு யார் சரி எதுவும் சொல்லி தான் இவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்களா? இந்த புதுக்கடை நீதிமன்றம் இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்துல ஒரு இடமே இருக்காம். இந்த மாதிரி இந்த பிணை வழங்குறதுக்குன்னு போய் காசு குடுத்தா அவங்க வந்து பிணை வழங்குவாங்க. அந்த உடனே போய் அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த நீதிமன்றத்துக்கு பக்கத்திலேயே இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியாயிட்டு இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி தகவல்கள் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்குறாங்க, விசாரணைகள் எத நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஜனாதிபதி சொன்னார் இல்லையா? சட்டம் எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு சொல்றதை விட, ம். சட்டம் வந்து சரியா வேலை செய்தா அப்படின்றதையும் கொஞ்சம் வந்து பார்க்க தான் வேணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா. கொஞ்சம் நல்லா இருக்கும் ம், அப்படின்னு சொல்றேன். ம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நேத்து கூட நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு பேசியிருந்தோம். என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுமி வந்து தவறான நடவடிக்கைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பல்லேகம ஹேமரத்ன தேரரும் வந்து அதுல ஒரு ஆளா அப்படின்னு ஒரு தகவல் ஒண்ணு வெளியில வந்துருந்துச்சு. அத பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுமி இருக்காங்க இல்லையா? இவங்கள வந்து அவங்க அம்மாவே பணத்துக்கு வித்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. அதே மாதிரி அந்த சிறுமிக்கு 2 காதலர்கள் வேற இருந்திருக்காங்களாம். ஒருத்தர் வந்து பேருந்து நடத்துனர், இன்னொருத்தர் வந்து வியாபாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த சிறுமி வந்து ஒரு காதலனோட ஒரு அறையில இருக்கும்போது தான் போலீசார் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து திடுக்குற நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிறுமி பலமுறை தவறான நடவடிக்கைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி விசாரிக்கும்போது தான் இவருடைய பேரும் வந்து வெளியில வருது. இவர அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியசாலையில வச்சு தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இப்ப தகவல்கள் என்ன வெளிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட போறார் இல்லையா? இந்த தகவல் வந்து அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனால இவர் வந்து வைத்தியசாலை போய் அட்மிட் ஆனதாகவும், அதுக்கப்புறம் தான் இவர வந்து விளக்கமறியல்ல வச்சிருக்கதாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அவர் வந்து சுகம் இல்லாம போறாரு. தனியார் வைத்தியசாலையில தான் அனுமதிக்கப்படுறாரு. இப்ப கூட அவர் வந்து தனியார் வைத்தியசாலையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி இருக்கார் இல்லையா? அவரே வந்து அந்த தனியார் வைத்தியசாலைக்கு போய் அவர பார்த்து டாக்டர்ஸ் கூட எல்லாம் பேசி, அங்கேயே வந்து விளக்கமறியல வந்து நீடிச்சிருக்காங்களாம். ஆமா. நானும் அந்த தகவல பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய போலீஸ் மா அதிபர் இருக்காரு இல்லையா? பிரியந்த வீரசூரிய. இவரு தான் வந்து அந்த மகாநாயக தேரர்களோட தலைவர். திப்பட்டுவாவே சித்தார்த்த சுமங்கல தேரர் அப்படிங்கிறவர சந்திச்சு, இவர இந்த ஹேமரத்ன தேரருக்கு வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்காக தான் இவர கைது செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து தனிப்பட்ட ரீதியில அவர போய் சந்திச்சு சொல்லியிருக்கதா. அதாவது மகாநாயக தேரர்களோட லீடர் இல்லையா? அவர போய் தனிப்பட்ட ரீதியில சந்திச்சு சொல்லியிருக்கதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த ஹேமரத்னரோட தேரரோட கைது விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கைது விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா, முதலாவதா வந்து இவர் அனுராதபுரத்துல இருக்காரு. சாதாரணமாவே இவரு இந்த அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களோட ரொம்ப நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ரொம்ப நெருங்கிய ஒரு தேரர். அது மட்டும் இல்லாம இவர் இந்த மகாநாயக்க தேரர்கள் குழுவினரோட இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தேரர் அப்படிங்கிறதுனால, இவருக்கான பாதுகாப்பும் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பும் இருக்கு. இப்படியான பின்னணியில இப்போ இவர கைது செய்யணும் அப்படி இந்த விஷயத்துல இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது, இவர கைது செய்யறதுக்காக ஒரு குழுவினர் வந்து அனுராதபுரத்துக்கு போறாங்க போலீசார். போயிட்டு வாக்குமூலம் பதிவு செஞ்சுட்டு வராங்க. வாக்குமூலம் பதிவு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஓகே, இந்த விஷயத்துல இவரு இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இவர அரெஸ்ட் பண்றதுக்காக போகும்போது அவருக்கு தெரிய வருது. சரி ஓகே, போலீசார் வந்து என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் தயாராகுறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது, அவர் அனுராதபுரத்துல இருந்து கொழும்புக்கு வராரு. கொழும்புக்கு வந்து தான் அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி, அண்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இப்ப நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் நவலோக ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் தனியார் வைத்தியசாலைகள்ல ஒரு முதன்மையான ஒரு வைத்தியசாலை இல்லையா? நவலோக வைத்தியசாலை. அங்க போய் அட்மிட் ஆகுறாரு. அங்க போய் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய பின்னணியில, நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் தான் அவர அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. இப்போ எல்லாமே வந்து இறுகி இருக்காங்க. அரெஸ்ட் பண்றத விட்டா வேற வழியே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல தான் போய் அரெஸ்ட் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த விஷயத்துல வந்து இந்த சிறுவர்கள் அலுவலகம் இருக்கு இல்லையா? எங்களுடைய நாட்டோட மகளிர் அமைச்சு. இவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இவங்க இன்வால்வ் ஆகி இந்த தேரர கைது செய்யணும்னு சொல்லி இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் இன்னும் இந்த கைது நடவடிக்கை நடக்கல? அப்படிங்கிற கேள்விகள் அவங்க மூலமா முன்வைக்கப்படும்போது தான் போலீசார் போயிட்டு இவர ஹாஸ்பிட்டல்ல வச்சு கைது செய்றாங்க. சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சர், அரசாங்க அமைச்சர். அவங்க தான் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர். இவங்க கிட்ட இந்த
பல ஊடகங்கள் வந்து கேள்வி எழுப்பும்போது, இவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே சிறுமியோட பக்கத்துல இருந்து, நிபந்தனையே இல்லாம அவங்களுக்காக நான் வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்போ ஜனாதிபதியும் சொல்லியிருக்காரு, "சட்டத்துக்கு கீழ தான் எல்லாரும். சட்டம் எல்லாருக்கும் சமமானது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தேரர் சார்பா பிரபல வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல முன்னிலையாகியிருக்காங்க. அதாவது இவர வெளியில எடுக்கணும். இந்த விஷயத்துலருந்து இவர காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, முக்கியமான வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்துல முன்னிலையா இருக்காங்க. ஆனா இந்த சிறுமி சார்பா இப்ப வரைக்குமே யாருமே முன்னிலையாகல. எந்த ஒரு வழக்கறிஞருமே இந்த சிறுமிக்கு வந்து நல்லது நடக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே முன்னிலை ஆகாதது வந்து, இந்த இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கவலைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த தேரர் அப்படின்னோனே சட்டம் எங்க போயிருச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மத்தது சாதாரணமாவே இந்த அரசாங்கத்துக்கு வந்து இந்த பௌத்த மதத்துக்கு மதிப்பு குடுக்குறது கிடையாது. பௌத்த மதத்த அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர்கள் இருக்கு. அத சரிப்படுத்துறதுக்காக இப்படி செய்றாங்களா? அப்படி இல்லாட்டி இவங்க மகாநாயக தேரர்கள் அப்படிங்கிறதுனால இது நடக்குதா அப்படின்னு தெரியல. நேற்றைய தினம் தான் இப்போ போயிட்டு கோட்டை நீதவானே போயிட்டு, அதுவும் நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அவர பார்த்து, அவர் ஓகேவா இருக்காரா? அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு, அவருக்கு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்படுது. விளக்கமறியல் நீடிக்கப்பட்டும், அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, "சரி ஓகே இவர வந்து கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்க" அப்படின்னு சொல்லி. இப்ப வரைக்கும் மாத்தியிருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறதே கொஸ்டின் தான். இன்னும் அவரு நவலோக்கில இருக்காரா? இல்லாட்டி கொழும்பு ஜிஹெச்சுக்கு மாத்திட்டாங்களா? தெரியல. பட் அவருக்கு வந்து இன்னமுமே உடம்பு சரியில்ல. அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவருக்கு இந்த நீதிய, சட்டத்த செயற்படுத்துறதுல. சட்டம் எல்லாருக்கும் சமமானது. ம். சிரிக்கணும்னு தான் தோணுது இத கேட்கும்போது. ஏன்னா, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய போலீஸார் நான் இந்த விஷயத்துல வந்து போலீஸார் ராங் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா, அவங்க வந்து மேல என்ன உத்தரவு கிடைக்குதோ அத தான் செய்வாங்க. இல்லையா? சும்மாவே அன்ருகுமார திசாநாயக ஜனாதிபதி மேல ஒரு குற்றச்சாட்டு இப்போ ரீசென்ட்டா முன்வைக்கப்படுது. நீதித்துறையில இவர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அவரோட அழுத்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு. இப்போ எனக்குமே ஒரு டவுட் வருது. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா, எ ஸ் இஷாரா செவ்வந்தி ஞாபகம் இருக்கும். இஷாரா செவ்வந்தி மட்டும் இல்ல. அவங்களுக்கு உடந்தையா இருந்த குழுவையே இங்கருந்து எப்படி ஒரு ஒரு ஆப்பரேஷன் மூலமா வெளிநாட்டுக்கு போயிட்டு, அங்க ஒரு ஒரு டீமா போயிட்டு எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு நாட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தாங்க, அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கலாம் வந்து வாவ்! அப்படின்னு பார்த்த ஒரு விஷயம் அதெல்லாம். அப்படி இருந்த போலீஸாருக்கு இந்த தேரர் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன அவ்ளோ என்ன? அனுராதபுரத்துலருந்து கொழும்பு வருது என்ன, கொழும்புலருந்து அனுராதபுரம் போறது என்ன, மாறி, மாறி, மாறி எதுக்கு இப்படி? அந்த அளவுக்கு எங்களோட போலீஸார் வந்து பவர்ஃபுல் இல்லாம போயிட்டாங்களா? அப்படி கிடையாது. இதுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வழங்கப்படுது. இவர அரெஸ்ட் பண்றதுக்கு, இவர விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு சக்தி பின்னாடி இருந்து செயற்படுது. அது எந்த சக்தின்னு தான் தெரியல, பண்ணாம இருக்கதுக்கு. அதனால தான் இவ்வளவு இழுபறி இவர அரெஸ்ட் பண்றதுல. அது மட்டும் இல்லாம ஒரு நீதிமன்றத்துல மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இவங்களுக்காக முன்னிலையாகுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு பெரிய கேள்வி தானே. அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அவர காப்பாத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு வழக்கறிஞர்கள்? அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அதான் என்னது தேசபந்து தென்னக்கோன் அவர்களோட அந்த விஷயத்துல அப்படி சரி தேசபந்து தென்னக்கோனை தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட வழக்குல மிக பிரபலமான சட்டத்தரணிகள், அந்த சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் எல்லாம் வந்து குறுக்க கேள்வி கேட்டு அவரை வந்து நோஸ் கட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தேசபந்து தென்னக்கோன் விஷயத்துல எல்லாம் இப்படி அவர் தலைமறைவாகி இருந்த இடம் அதெல்லாம் தேடி போய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த தேரர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகியிருக்குமோ என்னமோ. சரி, உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து யோசிக்கக்கூடிய கேள்விகள் தான். நான் இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு தெரியல. பாப்போம், இது வந்து தொடர்ந்து இந்த கேஸ் வந்து போகும் இல்லையா? இதுல வந்து அப்ப குற்றவாளிகள் யார் அப்படின்றது தெரிய வரும். ஆமா. அது வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆமா. என்னதான் வந்து அந்த சிறுமிக்கு வந்து 2 காதலர்கள் இருந்திருக்கலாம். அவங்க அம்மாவும் வந்து இந்த சம்பவம் தொடர்பா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள பணத்துக்கு விற்றிருக்கதா, அதாவது அந்த சிறுமிய வந்து பணத்துக்காக தான் விற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கீழ கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து 15 வயது சிறுமி. அப்போ இது வந்து எங்களுடைய நாட்டுல 1வது சம்பவம் கிடையாது. சிறுமிகளுக்கு அநீதி இழைக்கப்படுறது. ஆனா இந்த தேரர் மூலமா வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் மருத்துவ பரிசோதனைகள்ல தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிறுமியும் ஒரு வாக்குமூலமா வழங்கியிருக்காங்க. இப்படி நடந்தது. விகாரை பொறுப்பதிகாரியும் என்ன வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த பாதிக்கப்பட்ட நபரே வந்து சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட நாட்டுல வந்து இதுக்கு பொறுப்பானவங்க வந்து ஒழுங்கா செயற்படல அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தெளிவா தெரிய வருது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை கபில சந்திரசேன தற்கொலை செஞ்சுக்கிட்டதுனால இந்த விஷயம் மழுங்கடிக்கப்படுதோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் நீதி சரியா நிலைநாட்டப்படணும். எல்லாருக்கும் சமம்.
ஜனாதிபதி சொன்னதையே நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புறோம். சட்டத்துக்கு கீழ தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் வலியுறுத்திக்க விரும்பிக்கிறோம். எனக்கு என்னன்னா, ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரானவங்களுக்காக தான் சட்டம் சரியா செயற்படுதோ என்னவோ அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம். சரி வெயிட் பண்ணி பார்க்குற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, தமிழகத்த பத்தி கழிச்சே ஆகணும். ம். அது வந்து இப்ப எங்களுடைய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். பக்கத்து நாடு தானே. பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றார் இல்லையா? ஆமா. பதவியேற்றும் போதே அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. என்ன அப்படின்னா, ம். நான் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ம். கடந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்ப எவ்வளவு எல்லாம் பேலன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுட்டு தான் நான் வந்து இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம். அதுக்கப்புறமா சட்டமன்றம் கூடிச்சு, அவர் சைலண்டா உட்கார்ந்திருந்தாரு. ம். நிறைய மீம்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ம். இப்போ வந்து அவர் அந்த வேலையில வந்து தீவிரமா இறங்கி இருக்குதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஸோ இப்போ எல்லாமே லிஸ்ட் எடுக்கிறாரா, எடுத்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ம். அப்ப எங்களோட நாட்டுல ஜனாதிபதி அன்றும் சொன்னாரு, ஊழல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி, ஊழலை நிறுத்துவோம். ஆனா ரீசெண்டாவும் கூட ஏதோ ஒரு மாநகர சபைக்கு கீழே ஒரு மாநகர சபை உறுப்பினர் வந்து லஞ்சம் வாங்கி கைது பண்ணியிருந்தாங்க. அதுவும் தேசிய மக்கள் சக்தியோட மாநகர சபை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படிதான் ஆரம்பத்துல எல்லாமே சொல்லுவாங்க. எனிவேஸ் விஜய் வந்து இந்த பதவியேற்பு விழாலயே சொல்லியிருந்தாரு இல்லையா, நான் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டிட்டு அடுத்த நாளே போய் அவங்களோட கை கோர்த்து கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயிட்டாரு. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்படி ஒரு கருத்தும் இருக்கு. திமுக அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, இப்போ விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தோட எங்களுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும் போதும் கூட அவரும் பல இடங்கள்ல வந்து இதே அமௌண்ட் தான் கடனா இருக்குன்னு சொன்ன மாதிரி சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அவரும் சொல்லியிருக்காராம், எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, அதே கடன் தொகையை தான் இப்ப விஜயும் சொல்லியிருக்காருங்கிற ஒரு தகவலும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதோட மட்டும் இல்லாம அவர் அதே இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, வெளிப்படைத்தன்மையா நான் வந்து இருப்பேன், நான் மக்களுக்கு உண்மையா சேவை ஆற்றுவேன் அதுக்குதான் அப்படின்னு. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. அப்படி ம். வெளிப்படைத்தன்மையா இருக்கீங்க அப்படின்னா, ம். பனையூர்ல வந்து ஒருத்தவங்க உங்களை வந்து பார்த்துட்டு முகத்தை மூடிட்டு போவாங்களே, அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ம். விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்க பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. மாட்டாரு. சோ என்ன சொல்றது, இதெல்லாம் இப்ப இந்தியாக்காரங்களுக்கு இது வந்து புதுசா இருக்கலாம், பட் நமக்கு இது வந்து பழகிருச்சு இல்லையா? பழகிடுச்சு. ஆமா நிஜமா. மத்தது வந்து இந்த ஆ, பனையூர்ல சந்திச்சதையும் தாண்டி இந்த சோஃபா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. அந்த புஷ்பா பட பாணியில வந்து எதுக்காக இந்த சோஃபா போகுது, அதான் நானும் அதை நோட் பண்ணேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா நோட் பண்ணேன். ஆட ஆமால, எங்க போறதுக்கு முன்னாடி எதுக்கு சோஃபா போகுது அப்படின்னு வந்து யோசிச்சேன். உதயநிதி ஸ்டாலின் அழகா சொல்லியிருப்பாரு, அதை சோஃபா அரசியலுக்கு வந்து நீங்க மாறிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. அதையும் தாண்டி இப்போ சோஷியல் மீடியாக்குள்ள பொலிட்டிக்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சட்டமன்றத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா விஜய் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டதை வந்து இப்போ சோஷியல் மீடியால இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போய் சட்டமன்றத்துல பேசுங்க, உங்களுக்கு அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க, நீங்க என்ன சட்டமன்றத்துல இருந்து வெளியில வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க அதே அப்படின்னு மாதிரி சொல்லி. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, விஜயா எப்ப பேசுவாரு, ஆ. எழுதுக்கூட அந்த அறிக்கையை மட்டுமே அவர் பேசிக்கிட்டு ஆமா ஆமா இருக்காரு, ஆமா அவரா எப்ப பேச போறாரு பேசுவாரு அப்படின்ற மாதிரியும் கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு ம். இருக்காங்க. அதுக்கு இன்னும் பிராக்டிஸ் வேணும்னா, இப்பதானே போயிட்டு 2 நாள் ஆகுது, அவங்க பேசுறதுக்கு ஆன் த ஸ்பாட்ல எங்களோட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருக்காரு. அந்த மாதிரி ChatGPTல அவருக்கு நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, சஜித் பிரேமதாஸ் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுக்கும் முன்னாடி உட்காந்து ChatGPT கிட்ட கேட்பாரு, என்ன பேசலாம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபுல் ஃபார்மேட் தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜயோட நிலைமையும் மாறி இருக்கு. ஏன்னா அவர் ஃபுல்லா வந்து நோட் பண்ணியா இல்லாட்டி ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான்னு தெரியல. இவருக்கு இது தேர்தல் பிரச்சாரத்திலேயே இருந்தது. என்னையே நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க, என்ன உங்களோட விஜய் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வாசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்களும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது இல்லை, அவருக்கு மறந்துடும், அதனால பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்துக்கு வந்தும் ஸ்டில் ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், சட்டமன்றத்தில் பதில் சொல்றதுக்கு தான் நீங்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களே, உள்ள இருந்தா தானே உங்களுக்கு விஜய் பதில் சொல்லுவாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பொங்கி எழ, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ரிப்ளை கொடுக்க, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஜென்சி கிட்ஸோட பொலிட்டிக்ஸ் ஆயிருச்சு தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னு தான் ஆனா சொல்லணும். விஜய்னால தான் இப்ப எல்லாருமே வந்து ஆ. அரசியல் வந்து கதைக்க ஆமா ஆமா, ஆரம்பிச்சிருக்காங்க. அது அது ஒரு வந்து ஒரு ஏத்துக்கிட்டே விதத்துல ஆகணும். ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்துச்சு இல்லையா, ம். இந்த தேர்தல்ல கூட இப்ப சில குளறுபடிகள் வந்ததா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. ம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இருந்து ஃபாரினுக்கு போயிருப்பாங்க இல்லையா, ஆமா. அங்க வந்து அப்புறம் அங்க PR எடுத்து அவங்க வந்து இதாகி இருப்பாங்க. ம். அவங்க
அவங்களுக்கு வந்து இந்தியால ஓட் போட முடியாது அப்படின்னு சில சம்பவங்கள் இருக்கான். இரட்டை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை ம். இருக்கவங்க ஓட் போட முடியாது அப்படின்னு இருக்கா. பட் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஆமா ஆமா. ஆனா அவங்க வந்து ஓட் போட்டிருக்காங்களாம். ம். சோ அத பத்தி இப்ப நிறைய பேர் வந்து 3 பேரை கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ம். இலங்கையை சார்ந்த நபர் ஒருத்தர் கூட இந்த 3 பேர்ல ஒருத்தரா இருக்காராம். ம். சோ இத பத்தியும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா ஒரு கட்சி உறுப்பினர் ஒருத்தர் வந்து ம். ஒரு தொகுதியில வந்து தேர்தல்ல நின்னு இருக்காரு. ஆமா. அவர் வந்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போட்டியாளரை விட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. ம். அது கூட இப்ப கோர்ட் கேஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சோ அந்த நேரத்துல வந்து இது வந்து ரொம்ப பெருசு பொருளான விஷயம் தானே. ம். நான் ஒரு ஓட்டு கூட மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் தேர்தல்ல வந்து சொல்றாங்க. சோ ஆமா. அத பத்தியும் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தானே விஜய் ஒரு படமே நடிச்சாரு. சர்க்கார் படம் ஒரு நடிச்சாரு. விரல் புரட்சி அப்படின்னு சொல்லி. இல்ல அது வந்து சாதாரணமா இந்த தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், இந்தியாலயா இருக்கட்டும், இந்த மாதிரி தேர்தல்கள் நடக்கும்போது, அங்க இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வர்றது வந்து வழக்கம். ஏன்னா, அங்க வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல போலீசாரோட பாதுகாப்பையும் அதிகப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். இந்த வெளியில குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி, அ இத ஒருத்தங்களோட அடையாளத்த கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து அதிகமா பயன்படுத்தப்படுறது வந்து இந்தியால, தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு பல சர்ச்சைகள் இருக்கு. அந்த விதத்துல தான் இந்த 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இரட்டை குடியுரிமை பயன்படுத்தி. ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தல்ல போட்டியிடுது அப்படிங்கிறதுனால தான் பல பேர் இப்போ நான் வெளிநாட்டுல இருந்தாலும், நான் இலங்கைக்கு வர்றதுக்கு கூட தேர்தல் நான் சொல்லி யோசிப்போம் இல்லையா? எதுக்கு நம்ம இவ்ளோ செலவு பண்ணி அங்க போய் எங்களோட ஓட்ட போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற காலம் தாண்டி, விஜயோட அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறதுனால பல பேர் இந்த இந்தியால தாண்டி வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போய் ஓட் போட்டிருந்தாங்க. அது வந்து எங்க ரீல்ஸ்ல அந்த சோசியல் மீடியால நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் அண்ணனுக்காக போய் ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த இளைஞர்கள் முக்கியமா. இளைஞர்கள் மத்தியில இந்த சதவீதம் அதிகரிச்சது. எங்களுடைய இந்த வோட் மஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியான பின்னணியில தான் இந்த சர்ச்சைகள் எல்லாம் எழுந்திருக்கும். அதே மாதிரி இப்போ விஜய் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு இன்னொரு செய்தியும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி இருக்கு இல்லையா? விஜய்க்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க. உங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய நாட்டுல எத்தனை பேர் பாராளுமன்றத்துல இருக்கிற பாதி பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. இப்படியான பின்னணியில வந்து எங்களுடைய நாட்டோட ஜனாதிபதியும் கூட விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இப்படி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நீங்க முதலமைச்சர் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2 நாடுகளும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வேலை செய்யறதுக்கு வந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. ஒரு நாள் கழிச்சு விஜயும் என்ன செய்வாரு, இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி திருப்பி ரிப்ளை பண்ணியிருப்பாரு. அதுவும் ட்விட்டர்ல தான் பண்ணியிருப்பாரு. ஐக்கிய தேசிய கட்சி இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மத்த மாநிலத்திலயும் தான் தேர்தல் நடந்துச்சு. மத்த மாநிலத்திலயும் தான் முதலமைச்சர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டாங்க. நீங்க என்ன தனியா விஜய்க்கு மட்டும் விஷ் பண்றீங்க? இது ஏதோ ராஜதந்திர முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் வெளியிட்டிருக்காங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக. இங்க என்னென்னலாம் யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க. சாமர சம்பத் வந்து அவரோட பாணியில ஜனாதிபதி அனுரவும் போய் சொல்றாரு. அதே மாதிரி போய் சொல்லி விஜயும் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் விஜயோட பேரை வந்து இங்க இன்வால்வ் பண்ணாங்க. இப்போ ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஜனாதிபதி விஜய்க்கு விஷ் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ராஜதந்திரத்துல வந்து பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு கண்டனம் வெளியிடுறதுக்கு ஆட்கள் இல்ல. இதுல வந்து அவர் ஒரு வாழ்த்து சொல்லிட்டாரு. இத பத்தி இப்ப இது ஒரு பிரச்சனையா வந்து நாடாளுமன்றத்துல வந்து பேசினாலும் பேசுவாங்க. அதான் அங்க ஒரு தேரர் வந்து ஒரு சிறுமியை வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தி அங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு அறிக்கை வெளியிடுறதுக்கு எங்களோட அரசியல்வாதிகளுக்கு தெம்பு இல்லையா, முதுகெலும்பு இல்லையா என்னன்னு தெரியல. பக்கத்து நாட்டு முதலமைச்சருக்கு ஜனாதிபதி விஷ் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அதை புடிச்சிட்டு இப்போ பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதேதான் இனி நம்ம வல்லரசு ஆகுறது என்ன, எங்களோட பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விதான். சோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைய நாள்ல இந்த மாதிரியான செய்திகள் தான் பதிவாகி இருக்கு. சோ நாளைய தினமும் இன்னைக்கு நடந்ததுல என்ன அப்டேட் இருக்கு, இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தொடர்பா பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி, நாளை சந்திக்கலாம். ஓகே, நாளைய தினமும் சந்திக்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.